ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் யாருமே இல்லாத போது ஒவ்வொன்றத்துக்கும் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோம். ஒவ்வொன்றத்துக்கு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி கர்த்தர் அற்புத அடையாளமா அதிசயமா என்ன பண்ணுவார்? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வந்து சாட்சி சொல்லுவோம், கர்த்தர் அற்புதமா செஞ்சார், அதிசயமா செஞ்சார். கொஞ்சம் எல்லாம் வளர்ந்த உடனே அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? எனக்கு இந்த ஏரியா கவுன்சிலர் தெரியும், எனக்கு அந்த எஸ்ஐ ரொம்ப தெரிஞ்சவர் தான், வேண்டப்பட்டவர் தான். அவர் நமக்கு கொஞ்சம் நல்ல, அவரை பிடிச்சா காரியம் நடக்கும். ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பிடிக்கல? ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை தேடல? அன்னைக்கு அவரை தெரியாது. அன்னைக்கு இயேசுநாதரை மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு இயேசுநாதரும் தெரியும், கூட இவரையும் தெரியும். உடனே ஒரு வசனத்தை எல்லாம் எடுத்துக்கிறது. என்ன வசனம் தெரியுமா? மனுஷர் தயவு தேவையில்லையா? மனுஷர் தயவு கண்டிப்பா தேவை. ஆண்டவர் மனுஷனை கொண்டு தான் உதவி செய்வார். உங்களுக்கு ஒரு காசு தேவைன்னா கர்த்தர் என்ன பண்ண போறாரு? யாரையோ ஒருத்தர் அனுப்பி தான் தர போறாரு. யாரோ வச்சிருக்கிற ஒருத்தனை அனுப்ப தான் போறாரு. கண்டிப்பா மனுஷர் தயவு தேவை. ஆனா நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, அந்த ஆளை கர்த்தரே அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.